கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கள்ள தீர்க்கதரிசியை குறித்து என்ன பார்த்துட்டு வரோம். எசேக்கியேல் 13வது அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசியை எப்படின்னா கண்டுகொள்ளுவது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம். வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம், நேற்று பார்த்தோம். எசேக்கியேல் 13:3 வாசிங்க. 13:3. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு. ஆமா, கள்ள தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு கர்த்தர்? மதிக்கெட்ட தீர்க்கதரிசி. மதினா என்னது? சிந்தை. அப்ப சிந்தையை ஆளுகை செய்யறது யாரு? பிசாசு. அந்த பிசாசு ஆளுகை செய்யக்கூடிய பிசாசின் எண்ணங்கள் உடைய ஒரு மதிக்கெட்டவன், கேடுகட்டவன், முட்டாள் அப்படின்னு சொல்றார். மதிக்கெட்டவன்னா யாரு? அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரன்னா யாரு? அந்தி கிறிஸ்து. சரியா? மதிக்கெட்டவன், கேடுகட்டவன், அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரன் யாருன்னா அந்தி கிறிஸ்து. அக்கிரமக்காரன் எப்படி அவனை சொல்றோம்? அக்கிரமக்காரன். எல்லாத்துக்கும் வீழ்ந்து போகணும், எல்லாத்தையும் தரிசாக்கணும், அழிக்கக்கூடியவனுக்காக அக்கிரமமா இருக்கிற காரியங்களை என்ன செய்வான்? அக்கிரமமாக்கிறான். ஆமா, தலைகீழா மாத்துறது அவனுடைய வேலை. 1 தெசலோனிக்கேல 2 தெசலோனிக்கேல ஒரு வசனம் இருக்கும்ல, அந்த அக்கிரமக்காரன் வர நிறைவேறும் வரைக்கும் ஒன்று வரும் இல்லையா, இந்த பாவ மனுஷனாகி நல்ல வசனம். எத்தனை வருஷம் அவசியம்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணார். ஆமா, அக்கிரமக்காரன் ஏகப்பட்ட பேர் இருக்கு. சரி, அது 8 தீர்க்கதரிசி. ஓசியா 9:7. விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமா, கள்ள தீர்க்கதரிசி யாரு? மூடர், பித்தம் கொண்டவர்கள். பித்தம் கொண்டவர்கள் பைத்தியம் பிடித்தவர். சிந்தையை பைத்தியம் ஆக்கிடுவேன், முட்டாள் ஆக்கிடுவேன். சிந்தையை என்ன செஞ்சிடும்? மழுங்கி போயிடும். எப்படி மழுங்குச்சு? ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் எப்படி மழுங்குச்சு? டச் பண்ணதுனால தான் என்ன செஞ்சு அது மழுங்கி போகும். இப்போ பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, படிக்கிறவங்க படிக்காமல் இருந்தான்னா சொல்லுவோம், முட்டாள போயிடும். புத்தி என்ன செஞ்சிடும்? மழுங்கி போயிடும், ஷார்ப்பனாக இருக்காது. உலக காரியங்களை குறித்து நம்ம சொல்லி கொடுக்காட்டி மந்துன்னு இருப்பாங்க, மழுங்கி போயிடும். அப்போ கர்த்தர் படைச்ச அந்த பிரெயினை என்ன செய்யணும்? ஷார்ப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேலை கொடுக்காம செல்லமாக வளர்க்குற பிள்ளைங்க மூளையும் வழங்கி போகும். படிக்காதவங்களுடைய மூளையும் என்ன செய்யும்? வழங்கி போகும். ஆண்டவர் அடுத்தடுத்து படிப்பு படிக்க வைக்கும்போது அவங்களுடைய சரி ஷார்ப்பனாக. எப்படி ஷார்ப்பன் ஆகிறாங்க? டாக்டர் ஆகிறாங்க, மேற்கொண்டு டாக்டர் ஆகிடுறாங்க. இன்ஜினியராக இருக்காங்க, மேற்கொண்டு இன்ஜினியர் ஆகிடுறாங்க. படிக்காத என்ன செய்யும்? அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேன். அப்போ என்ன சொல்லுவாங்க? மாடு மேய்க்க போ. மாடு யாரு மேய்ப்பா? முட்டாள்னு. ஆமா,
இஸ்ரவேலர்கள் எல்லாம் மாடுதான் மேய்ச்சாங்க. ஆடு மாடு மேய்ச்சாலும் அவங்க வந்து எதுல வந்து காரியத்துல கண்ணா இருந்தாங்க, பைபிள் வசனத்திலையும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுலையும் படிக்கிற விஷயங்கள் என்ன செஞ்சாங்க, முன்னெடுத்தாங்க. புரியுதா? எதுவுமே இல்லாம அவன் என்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்றோம் மாடு மேய்க்க போ. இப்ப மாடு மேய்க்க போற காலங்கள்ல யாரெல்லாம் இருந்தா, அவங்க அம்மா எங்கே அனுப்பிவிட்டாங்க, தாவீது என்ன செஞ்சாங்க, இதுக்கு சொல்லி மாடு மேய்க்க போ, ஆட்டுக்குட்டி போய் மேய்க்க பண்ணிட்டு அவன் வந்து கர்த்தரை வந்து தேடுறேன், பாட்டு படிக்கிறேன், அவனோட அறிவை என்ன செய்யறேன், ஷார்பன் பண்றான், அதோட குரல் வளத்தை ஷார்பன் பண்றேன். யாக்கோபை இங்கே அனுப்புறான், இங்கேதான் இருப்பாங்க, இங்கே ஆடு வளர்க்குறாங்களா, அவங்க வீட்டில் தான் இருக்கிறேன், யார் இருக்கா, இவன் காட்டுக்கு போகிறேன், ரெண்டு பேரும் ஆடு மாடு வளர்த்த மாதிரி இல்லை, வீட்டுக்குள்ளே வளர்த்தாங்களா நிறைய இடத்துலன்னு சொல்ல, இவன் காட்டில் போய் வேட்டாடி வர்றது இவனுடைய வேலை. யாருடைய வேலை? ஏசாவுடைய வேலை. இவன் எங்கே இருக்கிறேன், வீட்டில் அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யறேன், கூடாரவாசியும் குணசாலியுமா இருக்கிறேன், இருக்கிறேன். அவனை கொண்டு எங்கே கொண்டு அவங்க அம்மா அனுப்புது, ஆடு மேய்க்க அனுப்புது. அடுத்த மாமாட்ட ஆடு மேய்க்கிறவள தானே இருக்குது. அப்போ அங்கே என்ன செஞ்சான், ஆண்டவர் போய் சித்தம் கேட்டானா, இல்லை, ஒரு பொண்ணை பார்த்தேன், ராகலை பார்த்தேன், 7 வருஷம் சரி ஆடு மேய்க்கிறப்பமா என்ன செய்யும், புத்தி மழுங்கி போகும். அப்போ கர்த்தர் வந்து சில இடைப்பட்டு அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் காட்ட, ஆண்டவரை தேடும் போது நமக்கு இன்ஜினியருக்கு நம்மளை உருவாக்கலை, படிக்க வைக்கல, ஒரு டாக்டர் நம்ம ஆகலை, ஆனால் ஆண்டவரை தேடும் போது இருக்கிற அறிவு என்ன செய்கிறாரு, வேதத்தை நிமித்தம் என்ன செய்கிறார், ஷார்பன் பண்ணுகிறார். இதே ஷார்பன் என்ன செய்கிறாருன்னா உலகத்துக்கு பயன்படுத்துகிற விதமாக நம்ம என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். உலக ஞானம் நமக்கு என்ன செய்யறாரு, ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய ஞானம் வேத ஞானத்தில் வந்து நிறையும் போது என்ன செய்வார், கர்த்தர் வந்து உலக ஞானத்தையும் கட்டளையிடுகிற தேவன். இப்போ ஒரு பிள்ளைய வந்து நம்ம உலக ஞானத்திலே வளர்த்துட்டு நம்ம தேவ ஞானம் இல்லாத போது அது என்னவா மாறும், நாத்திகவாதியா இருக்கும், நாத்திகவாதியா மாறும். அடுத்து என்ன செய்யும், ஒரு அவன் பேர் என்ன, குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற ஒரு உள்ள பிள்ளையா மாறும், விக்கிரக வணக்கத்துல மாறும், இல்லை ஏதோ ஒரு காரியத்துல மாறும். உலகத்தின் நிமித்தம் அறிவுல வளரும் போது இந்த ஷார்ப்பர் தான் உலகத்துக்குரிய அறிவு கூர்மா இருக்கு, மற்ற இதுல மழுங்கி போயிடும். யாரு, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை செஞ்சுருவாங்க, மழுங்கி போயிடுவாங்க. ஆண்டவருக்குள்ள வந்து நடத்தும் போது அவங்க என்ன இருப்பாங்க, ரெண்டுலையும் என்ன செய்வாங்க, ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. யோசேப்பு இருக்கான் இல்லையா, யோசேப்பு என்ன செஞ்சான், ஆடு மேய்ச்சானா, அவங்க அண்ணன் தம்பி தான் ஆடு மேய்ச்சாங்க. இவர் போய் என்ன சொல்றாரு, அந்த பையனை கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சு சொல்றேன் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவனை எங்கே கொண்டு உட்கார வைக்கிறாரு, தேவ ஞானம் இருக்கும்போது எங்கே இருக்கிறாரு, அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். அப்போ ஒரு 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 பிள்ளையானது வந்து படிக்க வைக்கிற காலங்களை படிக்கும்போது அதோட மூளை வந்து ஷார்ப்பனானே தேட வேண்டிய, ஆண்டவரை தேட வேண்டிய காரியத்தில் இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து அதை தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ என்ன செய்கிறாங்க, சண்டே கிளாஸ் வரேன்னா பிள்ளை என்ன செய்யுது, 10th படிக்குது, 11th படிக்குது, அப்படின்னு ஹோம்ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அடுத்த காரியங்களை போகும்போது அந்த மூளை என்ன செய்யும், உலகத்துக்கு காரியங்கள் என்ன செய்யும், ஷார்ப்பனாகும். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் என்ன செஞ்சிருவேன், வழங்கி போயிடுறேன். நாமளே தேடலைனாலும் என்ன செய்ய, ஒரு முட்டாளாக இருந்து இப்போ மாடு மேய்க்கிறவனா இருந்தேன், ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன் போனா யார் இருக்கா, இவன் யாக்கோபு ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், அவன் பேர் என்ன, தாவீது ஆடு மேய்க்கிறான். இப்போ ஆண்டவரை தேடும்போது கத்தினது ஷார்ப்பன் பண்ணுகிற தேவன். ஆண்டவரை தேடும்போது ரெண்டுமே என்ன செய்யும், ஷார்ப்பன் ஆகும். சரியா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன வேலை இல்லை, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வேற வேலையே இல்லை, நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டு அவங்க வாடுக்கு தெரிஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லாத சோம்பேறித்தனமானாங்கன்னு தெரியல. அப்படிங்கும்போது என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு மேலே நம்ம வரணும் ஒரு ஆசை அவனுக்கு வந்ததுனால இப்படிப்பட்ட காரியங்கள். அவன் வந்து தெரியாமல் செஞ்சுட்டான்லாம் கிடையாது, தெரிஞ்சுதான் சரி. எப்படி தெரிஞ்சுதான், ரெண்டு இருக்குடா, ஒன்றை சாப்பிடு ஒன்றை சாப்பிடாத, ஒன்றை சாப்பிடுன்னு சாப்பிட, ரெண்டு இருக்குங்கிறது வந்து அவர் சொல்லலை. ஜீவரிசத்தை பற்றி அவர் சொல்லவே இல்லை. சரியா? அண்மை தீமாரி சொல்லி சொல்கிறாரு, கண்டிஷன் போடுறாரு, என்ன செய்கிறாரு, கட்டளை போடுறாரு. கட்டளை போடும்போது அவன் சாப்பிட்டது என்ன செய்ய, அவனுக்கு இது திமுட்டுத்தனம் தெரிஞ்சுதானே செய்கிறேன். பிள்ளைய வளர்க்குறான், நீ லவ் பண்ணாதடா, நீ கெட்டு போவ, நீ சீரழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தெரிஞ்சது பிள்ளை லவ் பண்ணுச்சுன்னா பண்ணுதுல, பண்ணுதா? அதுக்காக எங்கே போய் முடியுது, கௌரவ கொலையில் முடியுது, ஆணவ கொலையில் முடியுது, இல்லைன்னா அதோட லைஃப் என்ன செய்யுது, சீரழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இந்த மூடர் பித்தம் கொண்டவர்கள் ஆக்குறது யார் அப்படிங்கும்போது பிசாசு. பித்தம் கொண்டவர்கள் ஆக்குறதுனா எப்படி பித்தம் கொண்டவர்கள் ஆக்குவேன், பைத்தியம்னு ஒரே இதை முடிவு பண்ணிடுறான். எப்படி பித்தம் கொண்டவர்கள் ஆக்குறேன், பைத்தியம் பிடிச்சிடும். பொதுவாக பித்தம் கொண்டவர்கள்னா இந்த காதல் வயப்படுகிறது, இந்த காரியத்தில் என்ன செய்வேன், எல்லாரும் என்ன செய்வேன், அதை பைத்தியமாக்கிடுவேன். என்ன சொல்லுவாங்க, இவனை விட்டா நான் இவனே
இந்த பொண்ணத்தையும் நான் கல்யாணம் பண்ணுவேன், இவனத்தையும் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அதை என்ன செய்யறேன், உலகத்தில் சிந்தையில் கொண்டு போய் மயக்கி காதல் பைத்தியமாக்கி அப்புறம் அவன் செத்து போனாலும் இல்லாட்டி கல்யாணம் பண்ணாலே அப்புறம் என்ன செஞ்சான், சோக பாட்டு பாடி சோகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி வச்சுருப்பேன். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க வந்து என்னது பார்க்குறோம், செட் ஆனால் பார்க்குறோம், செட் ஆகலைன்னா நாங்கள் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே தவறு தான். பார்க்குறது தவறு, லவ் பண்ணுறதே தவறு. ஏன்னா கண்களின் இச்சையினாலே பாவம் செய்தாயிட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ லிவிங் டுகெதர்லாம் இருக்குது. என்ன செய்கிறாங்க, இன்னும் கூட்டி வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பசங்க பொண்ணுகள்லாம் என்ன செய்கிறாங்க, ரூம் வாடகை எடுத்து படிக்கிற காலங்களில் தங்கி என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரீர பிரகாரமான உறவுகளை வைத்துக் கொள்கிற இன்னைக்கு உள்ள காலங்கள். அதுவும் தவறு தான். ஏன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஃபாரின் கல்ச்சர். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, பார்த்துட்டு நமக்கு பிடிக்கலன்னா நான் என்ன செஞ்சிருவேன், வேறு கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பித்தம் கொள்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து யார் கொண்டுட்டு வர்றாங்கன்னா பிசாசு கொண்டுட்டு வருவாங்க. அதான் ஓசியா 9:7 கர்த்தர் வந்து எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் படித்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் என்ன செய்யணும், என்ன தெரியும் உங்களுக்கு? ஆமாம், அதெல்லாம் படித்து வேதத்தை படித்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன், ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு அதிகாரத்தை வாசித்து அந்த அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். நான் சொல்லலை, வேதத்தில் எழுதி வச்சிருக்கு, அதன்படி நடக்கும்போது நமக்கு என்ன செய்ய, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். நாம் வாழ்ந்த ஆண்டவர் அறியாத காலங்களில் நமக்கு எல்லாம் தெரியாதனால நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய இஷ்டத்துக்கு வந்து போனோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கர்த்தருடைய பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்தும்படி, அன்னைக்கு மல்கியால் சொன்ன மாதிரி பரிசுத்த சந்ததியை பெரும்படி தானே அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் கொண்டு யாரை வச்சிருக்கிறாரு, நம்மளை வச்சிருக்காரு. அப்போ நம்மளோட வேலை எதுவாக இருக்கணும், பரிசுத்த சந்ததி பெருகக்கூடிய காரியங்களில் ஈடுபடணும். எசேக்கியேல் 13:4 இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஆமா, வனாந்தரங்களில் உள்ள நரி, கள்ள தீர்க்கதரிசி. இன்னொரு பேர் என்னது, வனாந்தரங்களில் உள்ள நரி. வனாந்தரங்களில் உள்ள நரினா என்ன அர்த்தம்? காட்டுல உள்ள நரி. காட்டுல உள்ள நரி என்ன செய்யும், நரி என்ன செய்யும் நமக்கு தெரியாது. காட்டுல உள்ள நரி அது தந்திரமான நரி. அது காட்டுல உள்ள நரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு ராஜா சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் இப்படி அவங்க அடிச்சு வச்ச சாப்பாட்டை தான் போய் மிச்சத்தை தான் போய் சாப்பிடும். இது தானா போய் எதுவும் செய்யாது, அடிச்சு பிடிக்காது. அவங்க அடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய, வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிவிட்டு அது சாப்பிட்டு போட்டு மிச்சம் மீதி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை போய் சாப்பிடக்கூட ஒரு இழிவான பிராணி. அப்புறம் பிசாசு எப்படிப்பட்டவன், தந்திரம் உள்ளவன், நரிக்கு ஒப்பனையாக இருக்குது. சர்ப்பத்துக்கிட்டே வந்துச்சுறேன், தந்திரமாக வரேன் அவனுடைய கேரக்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, நரி நம்ம கதை படிச்சிருப்போம். ஒரு திராட்சை கொலை கிடக்கும், இதை எட்டி பார்க்கும், அது கிடைக்கலன்னு என்ன சொல்லுவேன், அதுக்கு மேலே குறை சொல்லிட்டு இதில் செஞ்சுட்டேன் போயிடும். இப்போ இது எல்லாமே வந்து பிசாசினுடைய கிரியைகள் சம்மந்தப்பட்டது. அது வனாந்தரங்களில் உள்ள நரி. இந்த நரி வந்து இப்போ நாட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க முடியுமா? நரிக்குறை வச்சுருப்பாங்க. ஆனால் அது என்ன செய்வாங்க, அதுக்கு ரத்தம் அதெல்லாம் விற்கிறதுக்காக பிடிச்சி வச்சுருப்பாங்க. சரி, எரேமியா 23:25 இருந்து 34 வரைக்குமே வாசிச்சிருங்க. 32 23வது அதிகாரத்தில் 25 to 32 வரைக்கும் வாசிச்சுங்க. எரேமியா என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் இருதயத்தில் ஏதாயிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாளி நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல
இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை நீங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாயிலும் ஒரு தீர்க்கதரிசியாயிலும் ஒரு ஆசாரியனாயிலும் உன்னை கேட்டார், உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீர் அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரரையும் கேட்பீர்களாக. இப்போ எரேமியா என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, பொய் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க வந்து சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லி ஒரு பொய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. சொப்பனம் பார்த்ததை வந்து அவனே சொப்பனம் பார்த்துட்டு அதுக்கு வந்து அவன் சரியா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்றேன். இப்போ ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் எங்கெல்லாம் இருக்குது? தானியேல் பார்க்குறாரு, நேபுகாத் நேச்சார் பார்க்குறாரு. நேபுகாத் நேச்சார் பார்த்தக்கூடிய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யாருனால சொல்ல முடியலை, பொய் தீர்க்க தரிசி அதனால சொல்ல முடியலை. அப்போ ஆண்டவருடைய கரம் கூட இருந்த தானியேலுக்கு மூலமாக தான் அது வந்து விவரிக்கப்பட்டது. சரி, அது அவரே வார்த்தை வந்து அக்கினி போல இருக்குது. அப்போ பொய் தீர்க்க தரிசனத்தையும் சொப்பனத்தையும் சொல்றதுக்கு எதுக்கு சொல்றேன்? ஒரு கள்ள தீர்க்க தரிசி ஒரு சொப்பனத்தை சொல்றேன் அவன் தெரிஞ்சுதான் சொல்றான், ஆனால் தெரியாம சொல்றான், ஆனால் தெரிஞ்சுதான் சொல்லுவான். இன்னைக்கு ஜோசியக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து குறிப்பிட்ட ஒரு இதை தான் வச்சுருப்பான். வச்சுட்டு இந்த நட்சத்திரம் இங்கே போகுது, இந்த நட்சத்திரம் இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கதையாக அள்ளி விடுவேன். முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது, செத்து போனாங்க, இத்தனை பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு கதையாக நடப்பேன். அவனுக்கு குறிக்கோள் என்னவா இருக்கும்? பணமாக தான் இருக்கும். அப்போ அந்த இதுக்குள்ளே வந்து அந்த ஆத்மாவை என்ன செய்கிறேன், அந்த ஒரு நபர் என்ன செய்கிறேன், அந்த பிசாசு வந்து கட்டி வைக்கிறேன். அப்போ இந்த பொய் தீர்க்க தரிசி யார் பார்த்தீங்கன்னா பொய்க்கு அதிபதி. யாருமே பொய்க்கு அதிபதி, ஜனங்களை மோசம் போக்குகிற அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும்போது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எடுத்து வசனம், ஜனங்களை மோசம் போக்குகிற விசுவாசமாதான். பன்னெண்டு 9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சர்ப்பம் சொல்லப்பட்டது. ஆமா, உலகமனத்தையும் மோசம் போக்குற. அப்ப இங்க எந்த ஆவி கிரியை செய்யுது? அந்த கிறிஸ்துவின் ஆவி வந்து கிரியை செய்யுது. என்ன சொல்றேன்? நேபுகாத் நேச்சார் வரமாட்டாரு, பாபிலோன் என்ன செய்ய மாட்டாரு, பாபிலோன் வந்து வரமாட்டாரு, எருசலேமை இடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை என்ன செய்ய வஞ்சிக்க பண்ணுகிற ஒரு வஞ்சகத்தின் ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி. அடுத்து வந்து 13-14 வாசிங்க. மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு
பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று. ஆமா, இது வெளிப்படத்துல வந்து பார்க்கும்போது மிருகமானது என்ன செய்து ஜனங்களை வந்து மோசம் போக்குகிற காரியத்தை வந்து பார்க்குறோம். அப்ப எரேமியா காலத்துல வந்து ஜனங்களை மோசம் போக்கின பிசாசு. ஸ்டார்டிங்ல எங்க இருக்குது? ஏவாளை மோசம் போக்கின பிசாசு, ஆதாமே மோசம் போக்கின பிசாசு. இப்ப எங்க வந்து எண்டுல முடிவு எரேமியா காலத்துல இருக்குது. நிறைய பாக்குறான், நேவால பாக்குற நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை வந்து சரியா வழிபட்டு அதுதான் உன்னுடைய கடவுள் அப்படிங்கிறது மோசம் போக்குது. உனக்கு வந்து இப்ப நம்ம என்ன படிச்சோம்? இந்து மதமா இருக்கட்டும், இந்து மதத்துல நமக்கு நல்லாவே தெரியும். எது பண்ணாலும் என்ன சொல்லுவாங்க? கர்மா வந்து ஆமா ஒவ்வொரு பிறவியா எடுத்து அது என்ன பிறவியா அந்த பிறவியா கடைசியா போய் கடவுளுக்கு பாதத்துல போய் சேரும். பிராமின் மட்டும் தான் என்ன செய்வேன்? அதுல தோல்ல போய் உட்காந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இந்து மதம் வந்து போதிக்குது. அப்ப அதுல வந்து பிசாசு என்ன செய்யறேன்? ஒரு வஞ்சகத்தை, ஒரு மோசம் போக்குற காரியங்களும் வச்சிருக்கிறேன். ரெண்டாவது இங்கே என்ன காரியத்தை வச்சிருக்கிறேன்? முஸ்லீம் மதத்துல எல்லாமே என்ன செய்யுது? டோட்டலா கரப்ஷனா இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாவுக்காக நான் செய்வேன், யுத்தம் பண்ணுவேன், அல்லாவுக்காக நிறைய கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், அல்லாவுக்காக தான் நான் உலகத்துல வாழ்றேன், நான் எப்படி வாழ்ந்தாலும் நான் அங்கே போய் என்ன செய்வேன்? மோட்சங்கிற ஒரு இடத்துல போய் அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை மாதிரி நான் வாழுவேன்னு சொல்றேன். அங்கே ஒரு மோசம் போக்குற ஒரு காரியத்தை பிசாசு செஞ்சிருக்கேன். மதத்தின் அடிப்படை வச்சு ஏகப்பட்ட மதங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச மதங்கள் இதுதான், சரியா? அப்படிப்பட்ட மதங்கள்னால என்ன செய்ய வந்து மோசம் போகும். நீ சிங்க வச்சுக்கிட்டீங்க என்ன செய்ய? குள்ளா போட்டுக்கிறோமா, முடிய கொண்டைய கட்டிக்கிறோன்னா அது கட்டக்கூடாது. அப்புறம் இவர் புத்தர் என்ன பண்ணாரு? ஆசைன்னு வெறுத்தா நீ என்ன செஞ்சுக்கலாம்? நீ ஆசையை வெறுத்தா அது என்ன செய்யணும்? அவர் நரகம் போகணும், மோசம் போகணுமான்னு சொல்லி சொன்னாரா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு பொய் போதகத்தை வந்து கொண்டுட்டு வந்து இருக்கிற இந்துக்கள் எல்லாமே என்ன செய்யுது? டோட்டலா அவங்க வந்து பொய் சொன்னாலும் அது என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சில வந்து இருக்குது, கொலை பண்ணால் செக்கில் ஆட்டுறது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குன்னு அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. அதை யாரும் வெளிப்படையாக சொல்கிறதும் கிடையாது. பச்சார வேசித்தனை பண்ணினாலும் அவன் எங்கே போவான்னு சொல்கிறது கிடையாது. கொலை பண்ணினாலும் அவன் எங்கே போவான்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஜெயிலுக்கு போவான், சரியா? கள்ளக்காதல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க, அவங்க எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அது ஒரு மோசம் போக்கு பிசாசு. எல்லா காரியங்களையும் மோசம் போக்குற பிசாசு. ஆவிக்குரிய ரீதியாக எடுத்துட்டா என்ன பார்த்தோமா? சத்தியத்தில் மோசம் போக்குறது, அன்னைக்கு இருந்த சத்தியத்தில் இன்னைக்கு சத்தியத்தில் கை வைக்கிறேன். அடுத்து பணத்தில் மோசம் போக்க வைக்கிறேன், வேசித்தனத்தில் மோசம் போக்குறது வைக்கிறேன். இப்படி உலக காரியங்களை அனுப்பிச்சேன். ஆவிக்குரிய ரீதியில் பிள்ளைங்களையும் மோசம் போக்குறேன், உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் மோசம் போக்கு. அதான் மோசம் போக்குகிற பிசாசு என்ன செய்றேன்? அந்த கிறிஸ்து நாளையில ஃபுல்லாக ஆசிரியர் கத்தர் வந்து அவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் வந்து அப்போ எப்படிப்பட்ட அந்த பாவத்தை வந்து நியாயத்திற்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போயிருப்பான்னு பார்க்கணும். அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள நம்ம இருந்தாலே யாரு? நாம பெரிய பாவி. ஆமா, அதுல இருந்து நம்ம ரசிப்போமா அப்படின்னு? ஏன்னா இப்போ உலகத்துல இருக்கும்போதே நம்ம ஒரு தவறு பண்ணும்போது, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும்போது, அந்த நியாய தீர்ப்புகள் என்னெல்லாம் போகுது? சுனாமி இருக்குது, பூகம்பம் இருக்குது, கடல் இது, அப்புறம் என்னெல்லாமோ வருது. அதை நம்ம நியாய தீர்ப்புன்னு சொல்றோம். அப்போ அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கொடுமையான நியாய தீர்ப்புக்குள்ள இருக்கிறத அதுக்குள்ள மாட்டிக்கணும். அதை என்று நம்ம சொல்றோம். பட் ஆனால் அந்த கடைசி காலத்துல மாட்டிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அது இன்னைக்குமே இருக்கலாம். இதே கடைசி காலம் நம்ம தான் எதுக்கு அன்னைக்கு வைக்கணும்? அப்போ அதில் மாட்டிக்கிட்டோம்னா எப்படிப்பட்டவங்களா இருக்கும்னா கொடுமையான நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? அந்த ஆளுகைக்குள்ள வருவாங்க. சரி, அப்படி ஆளுகைக்குள்ள வரும்போது இஸ்ரவேலரை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்கு அந்த இவனுடைய கொடுமை தாங்க மாட்டாம தப்பி ஓடி போகும்போது அரேபியா முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து ஆகார் வம்சத்துல உள்ள அந்த சவுதி அரேபியா வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டின் ஆளுகை தாங்க மாட்டாம இருக்கிற ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்கள வந்து ஐஸ்வர்யத்தினால வந்து கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1980 அல்லது 70 இருக்கும். அப்பெல்லாம் வந்து சவுதி அரேபியாவில் பெட்ரோலும் கிடையாது, வெறும் பாலைவனமாக தான் இருந்துச்சு. சமீப நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 80 அங்கிட்டு மேலே இருக்கணும், வருஷம் எனக்கு சரியா தெரியல. அதுக்கு பிறகுதான் வந்து பெட்ரோல் வளம் உள்ள நாடுன்னு அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சு அவங்க பெரிய பணக்காரங்க ஆனது. அப்ப இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிறிஸ்டின் ஆளுகை பொறுக்க மாட்டாம தப்பிச்சு ஓடுவாங்க. ஓடும்போது எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன்.
அப்படிங்கும்போது அந்த முஸ்லீம் நாடு என்ன செய்வாங்க, இவங்களுக்குன்னு இப்போ வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் உள்ள குகையில் வந்து பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு தடவை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அப்படி இடம் கட்டி வச்சு அங்கே அவங்கள வந்து பாதுகாத்து போஷிப்பாங்களாம். அப்படிப்படாது சோதனை காலத்துக்கு தப்பும்படி அது யாருக்கு அந்த கிருபை அப்படின்னு நமக்கு தெரியல. இஸ்ரவேலருக்கா இருக்கா இல்லை நமக்கா அப்படிங்கிறது. ஆமாம், அன்னைக்கு நடக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இஸ்ரவேலருக்கு வந்து வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. புறஜாதியா நமக்கு வந்து கிருபையின் காலம் அப்போ வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லி வேலை வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ இன்னைக்கு அவங்க வந்து எதுனாலும் ஜெயிச்சு அந்த இதில் இருக்கிறாங்க, அந்த கெப்பாசிட்டியோடு இருக்கிறாங்க. நம்ம வந்து அப்படி இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கிருபையின் காலம் அப்படிங்கும்போது அங்கே வந்து நமக்கு வந்து நியாய தீர்ப்பின் காலம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு எப்படின்னு தெரியலன்னா தாக்கு பிடிச்சி வர்றவங்களும் இருக்கலாம், மேபி என்ன செய்யலாம், வரலாம். ஓகே. அப்போ இந்த பிசாசு வந்து எரேமியாகிட்டையும் ஓசியாக்கிட்டையும் எசேக்கியல்கிட்டையும் மட்டும் அந்த நாட்கள் அவன் பண்ணலை. எப்போ இருந்து பண்ணிட்டு வரேன், ஆதியா 3ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த எண்டு எங்கே போய் முடியுது, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில் போய் முடியுது. எல்லாமே மோசம் போக்குகிற காரியங்கள். இன்னைக்கு மோசடி பண்ணுறேன், என்னது சீட்டு கட்டுறாங்க, மோசடி பண்ணுறாங்க, இடம் வாங்குறாங்க, மோசடி பண்ணுறாங்க, நிலத்தை அபகரிக்கிறாங்க, மோசடி பண்ணுறாங்க, ஒருத்தர் சொத்தை இன்னொருத்தர் செய்கிறாங்க, அபகரிச்சுன்னு ஆளுகை செய்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்குது. இதெல்லாம் யாருடைய காரியம், அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் காரியம். அவங்களாம் செய்கிறாங்க. பிசாசு என்ன செய்யும், ஒரு ஆசையை உண்டு பண்ணி என்ன செய்யும், நீ வாங்க செய்ய. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம செத்தா என்ன கொண்டு போவோம், சிந்திக்கக்கூடிய சிந்தை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அதான் என்ன செய்கிறேன், பிசாசு மதிகட்ட தீர்க்கதரிசி, மூடன், பித்தம் கொண்டவன், இப்பட்ட காரியங்கள் அவன்கிட்ட வந்து இருக்குது. அந்த 25:32 என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா இந்த வாரம் ஒரு நிமிஷம் வாசிச்சிட்டிங்க. 25 வந்து சொப்பனம் கண்டேன் போது அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிற 26 என்ன சொல்றான்னா, தீர்க்க தரிசனம் இருதயத்தில் ஏதாயிலும் உண்டா. இப்போ பொய் தீர்க்க தரிசனம் அப்படிங்கும்போது இப்போ என்ன சொல்றாங்க, விஜய் வந்து என்ன செஞ்ச முதல்வராக வந்துடுவார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னவே அப்புறம் ஸ்டாலின் போய் டெலீட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒருத்தன் வந்து ஆட்சிக்கு எலெக்ஷன் வந்து திரும்ப ரீ எலெக்ஷன் வரும்னு சொல்லி ஒருத்தன் சொன்னேன். ஆனால் அது நிறைவேறல. அப்போ இந்த நம்ம சொல்கிற தீர்க்க தரிசனமே வந்து உண்மையான தீர்க்க தரிசனமாக பொய் தீர்க்க தரிசனம்னு கண்டுபிடிக்கிற யார் கண்டுபிடிப்பான்னா, உண்மையான தீர்க்க தரிசி தான் கண்டுபிடிப்பான். இந்த பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனுக்கு இருதயத்தில் எதுவும் இருக்காதான், வேதம் சொல்லுது ஒன்றுமே இருக்காது. ஒன்று அவனுடைய பேர் பிரபலமாகிறதுக்கு சொல்லுவான், இல்லையானா வேற என்ன இருக்குது, பணம். இங்கே வந்து இப்போ யூடியூப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்ல உள்ள வியூஸ் கூட வர்றதுக்காக கூட போடலாம். அப்படியே ஒரு 2 காரியங்கள் இருக்கு. அப்போ இருதயத்தில் எதுவுமே இல்லை. ஏதோ சொல்லி வைப்பான். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்லை விட்டு எறிஞ்சா மாமரத்தில் கல்லை விட்டு எறிஞ்சா இதை விழுகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்லை விட்டு எறிஞ்சா விழுகிறது. அதாவது குறி பார்த்து வந்து மாம்பழத்தை அந்த மரத்தில் வந்து கல் வச்செறியும்போது சிலர் வந்து குறி பார்த்து எறிவாங்க. குறி பார்த்து எரிய தெரியாதுன்னு அடிச்சு விழுகட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி மரத்தில் கல்லை விட்டு எறிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இருதயத்தில் ஒன்றுமே இருக்காது. வேதம் அப்படி சொல்லுது. பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிற இருதயத்தில் என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் உண்மையான தீர்க்க தரிசி என்ன செஞ்சிருப்பேன், வேணா பார்த்தோம், அழைப்பிற்கு கர்த்தர்கிட்ட பேசியிருப்பார். அடுத்து என்ன செய்ய, அது நிறைவேறும். முன்னாடி பின்னாடி நடுவில் இருக்கிற எல்லா காலங்களும் தெரியும். அடுத்து இன்னொருத்தரை பற்றி என்ன செய்வார், பேசியிருப்பார், பார்த்துருப்பார். எரேமியா பேசுகிறேன் யார் சொன்னால் தானியேல் சொல்லுவார். எரேமியாவின் காலங்களில் வந்து 70 வருஷம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லும்போது உபாகமத்தில் இருக்குது. அப்போ இவங்கிட்ட என்ன இருக்காது, இவனோட இருதயத்தில் பொய்யா சொல்கிறேன், இருதயத்தில் எதுவுமே உண்மை எதுவுமே இருக்காது. ஆமாம், பொய் தீர்க்க தரிசனம் சொன்னான்னா அவன் இருதயத்தில் என்ன சொல்கிறான்னு அவனுக்கே தெரியாது. இப்போ அதை சொல்லலை, குறி சொல்கிறாங்க இல்லையா, அவன் இருதயத்தில் என்ன இருக்கு, பிழையாம பேசுகிறேன், அவன் பாலாக்கு என்னடா கொடுப்பேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து போனால் ஆண்டவர் அடிச்சுல அதில் அங்கே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறாரு. எந்த இடத்துல கட்டுப்பாட்டு வைக்கிறாரு, அந்த ஜோசியத்தை கூட என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறாரு. இதே மாதிரி நேபுகாத்நேச்சார் வந்து இந்த இதில் ஈரல்ல குறி பார்க்குறாங்கல்ல, அந்த இடத்த மாற்றும் போது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறார் தேவன். அப்படி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. இது சாமுவேலை வந்து
ஒரு அஞ்சனம் பார்க்குறது, செத்து போனவங்கள உயிரோட எழுப்புகிற ஒரு ஸ்திரீ. அப்போ என்ன செய்யறேன்னா, நான் ஒரு முதியவரை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து தாவீதா சாரி சவுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுங்க ஒரு கட்டுப்பாட்டை வைக்கிற தேவன். இப்போ இவ சொல்லி அவர் எழும்பி வந்தார் அப்படிங்கிறது கிடையாது. அவனுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்லணுன்றதுக்காக என்ன செய்கிறாரு, சாமுவேல் வந்து எந்திரிச்சு வந்து சொல்றாரு. அதை வந்து அவருடைய கட்டுப்பாடு. இதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதை இப்படி அதில் இப்படி சொல்லியிருக்கு, அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ வந்து எப்படி வந்து சாமுவேலை எழுப்பு அப்படிங்கும்போது, இவன் என்ன சொல் இவ வந்து எழுப்பணுன்னா சாமுவேலே எழும்பி வா அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தில் பதிவு பண்ணிட்டுருக்கணும். அப்படித்தானே? தேடி வரேன், நீ பயப்படாதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறேன், சாமி ஒரு முதியார் பார்க்குறேன், சாமி வந்து சாமுவேலை பார்க்குறேன், தாவீது நீங்கள் வந்து சவுலா அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்குறேன். அப்படித்தானே? அதாடா அப்படித்தானே இருக்கேன். ஆசையா நீங்கள் முழிக்கிற பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதிக இது கருகலானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருகலானதை விட நம்ம அதை கவனித்து வாசித்தோம்னா அதில் வந்து கருகள் வந்து இருக்கா. எடுத்தீங்களா எடுக்கவா? எடுத்துட்டீங்களா எடுக்கவா? எடுத்துட்டீங்க. இல்லையா? இருபத்தி எட்டாவது அதிகாரம் 1:28 வந்து 5லேருந்து வாசிங்க. 5லேருந்து வாசிங்க. 28 5லேருந்து வாசிங்க. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் கத்தரித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊழியர்களாவது தீர்க்க தரிசனங்களானாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தெரிந்தல், நான் அவளிடத்திற்கு போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷமாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோடே கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீ இடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுதி வரச் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிகிறேன். என்னை கொண்டு போடும்படி நீ என் பிராணனுக்கு கண்ணீர் வைக்கிறது என்ன என்றார். அப்பொழுது சவுல், இந்த காரியத்துக்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டார். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் ஊட்டினீர்? நீர்தான் சவுல்
சவுலாச்சுதே என்றார். போதும். அவன் சொன்னா யாரை எழுப்பி வர பண்ணணும்னு சொல்றேன், சாமுவேலை எழுப்பி வர பண்ணணும்னு சொல்றேன். அடுத்த வருஷம் சொல்லி அவனை கண்ட மாத்திரத்துல, அதுக்கு அடுத்த சாமுவேலை கண்ட மாத்திரத்துல இருக்கும். எழுப்பி வர பண்ணி இவன் சொல்றேன். ஆனா இவன் எழுப்புனதா வேதத்துல சில பதிவு. இதைதான் நம்ம ஆண்டு சமூகத்துல கூர்ந்து கவனிச்சு காரியங்களை வந்து விளங்கி கொள்ளும். அந்த வசனத்துல வந்து சாமுவேலை சாமுவேல் வந்து அந்த எழும்ப பண்ணினேன்னு நம்ம சொல்ல மாட்டான். அப்ப வந்து அடுத்தது வாசிங்க. சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போட்டு நீர்தான் சவுலாச்சுதே. அப்ப இவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இவன் வந்து சாமுவேலை எழும்ப பண்ணினதா வேதத்துல பதிவு பண்ணப்படல. அந்த சிச்சுவேஷனை வந்து கர்த்தர் செய்றாரு, பயன்படுத்துகிற தேவனாக. இவன் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு. ஆனாலும் இவனை தப்பு வைக்கிறதுக்கு, இவனுடைய காரியத்தை சொல்லுகிறதுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவன். எந்த இடத்துல எப்படி வந்து ஆண்டவர் வந்து அதை ஜனங்களை பயன்படுத்துவார், எப்படி வந்து அது கிரிட்டிக்கல் பொசிஷன்ல ஒரு நல்ல முடிவை எடுப்பாருங்கிற நம்ம கூர்ந்து கவனிச்சு வார்த்தையில பார்க்கும்போது நம்ம விளங்கி கொள்ளக்கூடியவர்களா நாம வந்து இருப்போம். சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எசேக்கியேல் இப்போ எரேமியாவில் வந்து 25 வந்து என்ன பார்க்குறோம், அவனுடைய இருதயத்தில் என்ன செய்யாது, ஒன்றுமே இருக்காது. பொய்து இருக்குது சொல்லி இருதயத்தில் என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ வெறுமையாக்குகிற பிசாசு என்ன செய்யுது, பிசாசு என்ன செய்கிறேன், ஆமாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சுறேன், வெறுமையாக்குகிற. இப்போ சிலர் வந்து சூசைட் பண்ணிக்கிடுவாங்க. சூசைட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, என் வாழ்க்கையை நான் வெறுத்து போனேன், எல்லாமே எனக்கு சூன்யமா போயிடுச்சு. சூன்யம் தான் வெறுமை, சூன்யம் தான் வெறுமை. கடனை வாங்கிடுவாங்க, கடனை உடனே வாங்கி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கடனில் வந்து மீள முடியாமல் என்ன ஆயிடுவாங்க, வாழ்க்கையை என்ன செஞ்சிடுவாங்க. சூன்யம்னா இந்த கடன் பிரச்சனை என்னால் செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, குடும்பமாக தற்கொலை பண்ணக்கூடிய வஞ்சகத்தின் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை. ஒரு குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிறது. அடுத்து குடும்பம் ஒரு மோசடி பண்ணுறாங்க. அவன் பேர் என்ன, இவனை மல்லையாளான்னு செஞ்சேன், சுருட்டிக்கிட்டு என்ன செஞ்சிட்டேன், வெளியே போயிட்டேன். அப்போ அவனுடைய இருதயத்தில் என்ன, இத்தனை கோடி வச்சு நான் என்ன பண்ண போகிறேங்கிற எண்ணம் அவனுக்கு என்ன செய்யலை, இருக்காது. வெறுமையாக்குகிற பிசாசு இருதயத்தில் ஏதாகிலும் உண்டா அப்படின்னு சொல்லி தானே பார்த்தேன். இப்போ உலக பணக்காரன் எலான் மஸ்க் இருக்கான், வேற யார் இருக்கா? ஆமாம், அவன் கூட வந்து இந்த இதுக்கு நிறையா கொடுத்துட்டேன். அவன் வந்து ஏதோ ஒரு பெண்ணை இது பண்ணதை கூட அது வந்தாங்க. அவன் எல்லாருமே அந்த கேட்டகரியில் வர்றவங்க. பெண்ணைக்கு இருக்கிறது எலான் மஸ்க். இப்போ எலான் மஸ்க் கூட என்ன இருக்குது, நிறையா மனைவியை கல்யாணம் பண்ணி நிறையா பிள்ளைகளை வந்து பெற்றுக்கிட்டேன். இந்தியாவை பார்த்து என்ன சொல்கிறேன், ஜென்ரேஷன் வந்து பெருக்கணும், இப்படி இருக்கிறது தவறு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, இந்த வாலிபர் இளைஞருடைய பலம். ஒரு நாடு வந்து எல்லாத்துலேயும் முன்னேறணும்னா அந்த வாலிபர்களின் தொகை அப்படின்னா லம்ப் அமௌண்ட்டாக இருக்கணும். இந்தியா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது நிறைய பிள்ளைங்களை வந்து பெற்றுக்கிட்டாங்க. அப்போ இந்திரா காந்தி பீரியடில் அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது ரெண்டாக வந்துச்சு. அப்போ உள்ள ஜென்ரேஷனோட இளைஞர் பார்த்து இத்தனை காலங்கள் வரைக்கும் நமக்கு வந்து அப்படின்னு சுழற்சி வந்து இதை ஒரு பெரிய டெவலப்புக்கு கொண்டுட்டு வந்து வெளியில் வேலைக்கு போகிறாங்க. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் தாய் தகப்பன் வந்து வருமானம் இல்லாதவங்க, உலகம் அந்த நாட்டுக்கு அந்த தேசத்துக்கு வந்து வருமானம் இல்லாத கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி அவங்க வேலை செய்கிறாங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒரு குடும்பத்தை தாங்கி நடத்த முடியாது. இப்போ ஒரு வாலிபன் உருவாகும் போது அவன் என்ன செய்கிறான், இப்போ மோனிஸ் வந்து உருவாகும் போது என்ன செய்கிறான், இந்த குடும்பத்தை மட்டும் இல்லை, அவன் வெளிநாட்டுக்கு போகிறேன் சம்பாத்தியம் பண்ணுறான் போது அந்த பணமானது என்ன செய்யுது, வரியாவோ ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யுது, சொத்தாவோ வந்து வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த நாடு வந்து பொருளாதாரத்துலையும் படிப்பில் என்ன செய்யுது, தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு லெவலில் வந்து அதுதான் வாலிபர்கள் இளைஞர்களுக்கு அதுதான் பிள்ளைங்களை பெற்றுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து 2 குழந்தைங்களுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லி சீனாவில் அதே சிஸ்டம் தான் கொண்டு வந்தாங்க. சீனா வந்து நம்மளை காட்டில் இருந்துச்சு, இந்தியா காட்டில் இருந்துச்சு இல்லை, முதல் இந்தியா இருந்துச்சு, அப்புறம் வந்து சீனா வந்துச்சு. அதனால இப்போ இன்னைக்கு வந்து சீனா வந்து முதல் நிலைக்கு வந்தது இந்த குழந்தைய பெற்றாங்களே அந்த இளைஞர்கள் வந்த காலங்கள். இப்போ அங்கேயே வயசானவங்க வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது இப்போ கல்யாணம் பண்ணாமலே அங்கே செய்கிறாங்க, குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு குடும்பம் நடத்துகிறாங்க, லிவிங் டுகெதராக இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார தேக்கத்துக்கு இப்போ ஜப்பானில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட
முதியவர்கள் இருக்கிறதுக்கு வந்து இந்த தேசத்துக்கு வந்து பாரன்றாங்க. முதியவர்களுடைய சாகிற வயசு வந்து கூடும்போது தேசத்துக்கு வந்து பாரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு. இன்னைக்கு மோனிஸ் வந்து சம்பாத்தியம் பண்ணுறேன்னா நம்மளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. நம்ம சம்பாத்தியம் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலைமை வந்து ஒரு வாலிபனுக்கு இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, திட்டம் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, வயதானவர்கள் ஞானிதான் உலகத்துக்கு தேவை அப்படிங்கிறார். அப்போ பிசாசு எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டுட்டு வரேன், இளைஞர்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வரேன். இப்படி இருக்கும்போது இப்போ இந்த குடும்பத்தை நடத்த முடியாம இப்போ இதுக்குள்ள நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும், அப்போ வாங்கம்மா எல்லாம் மொத்தமாக செஞ்சுக்கிடுவேன், மறந்து குடிச்சு சேர்த்துக்குவேன். அது அந்த வெறுமையை கொண்டுட்டு வர பிசாசு வெறுமையை கொண்டுட்டு வர்றது. நாட்டை ஆளுகிறவன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வயசானவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற ஃபோக்கஸ் பரிகாரம் பார்க்கும்போது அந்த பொருளாதாரம் என்ன ஆகுது, நமக்கு வந்து டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவன் பேசும்போது நமக்கு என்ன செய்யுது, ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணுது. அதுதான் என்ன செய்யுது, இருதயத்தை வெறுமையாக்குகிறது. இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் எதுக்கு நம்மளை வந்து ஒரு பூரண வயசு வரைக்கும் வச்சிருக்காரு அப்படின்னா இந்த உலகத்துக்கு இருக்கணும் உப்பா இருக்கிறதுக்காக வச்சிருக்காரு, உலகம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. அப்போ பிசாசு தேசத்தின் தலைவர்களையும் சட்ட வல்லுநர்களையும் படிச்சவங்களை சொன்னாங்க, அங்கே ஒரு வெறுமையை உருவாக்கி பயத்தை உருவாக்குகிற பிசாசு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25 பார்த்தோம், எசேக்கியேல், எரேமியா 23 25. ஆமாம், இருதயத்தில் வந்து ஏதாகிலும் தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி இந்த வஞ்சகத்தை என்ன செய்கிறேன். அடுத்து வந்து தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்த்த காரியம் தான், இருதயத்தின் வஞ்சகத்தை எப்படி பார்க்கும்போது எரேமியா காலத்தில் என்ன சொன்னாங்க, பாபிலோன் ராஜா என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இன்னைக்கு எப்படி வஞ்சகம் வலை வீசுறாங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்காதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது. சரியா, அப்புறம் நம்ம இன்னைக்கு சத்தா நம்ம எங்கேயோ நமக்கே தெரியாது சொல்லி ஆவிக்குரிய கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது, பணத்தை நம்பி ஒரு கூட்டம் போது அது ஒரு வஞ்சகம். அப்போ உலகத்துல இருக்கிறவங்களை வஞ்சகப்படுத்தும் போது இந்த நாட்டை ஆளுகிற பேர் என்ன, விஜயா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், இவங்க எப்படி வந்து இந்த நாட்டை வந்து வஞ்சகத்தால் ஆள்றாங்க அப்படிங்கும்போது மோடி எப்படிப்பட்ட வஞ்சகம் உடையவனாக இருக்கிறாங்க. RSS இப்படி என்ன இந்த தேசம் வந்து இந்து தேசமா மாறணும், நமக்கு ஒரு தேசம் வேணும், இதுதான் சரி வஞ்சகம், வஞ்சிக்கிறவங்க. விஜய் எப்படி வஞ்சிக்கிறான் போது, ஜனங்களை எப்படி வஞ்சிக்கிறான் போது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து சினிமா மூலம் சில அப்போட இருதயத்தில் கவர் பண்ணி, அப்போ அது ஒரு வஞ்சகம். சினிமாவின் மூலம் பிசாசு செய்கிறான். சினிமாவுக்கு வந்து ஒரு ஆளை வந்து அவனை ஒரு வஞ்சகத்தில் வந்து அவனை சூழ்ந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், அந்த படமாக நடித்து ஜனங்கள் மத்தியில் பதிய வச்சு இன்னைக்கு வந்து நாட்டை வந்து அரசாளுகிற ஒரு வஞ்சகத்தை யார் அனுப்பியிருக்கா, பிசாசு, வஞ்சகத்தின் ஆவி வந்து அனுப்பியிருக்கு. இன்னைக்கு அவனுடைய இருதயத்திலேயோ மோடி இருதயத்திலேயோ இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருதயத்திலேயோ ஏதாவது இருக்குமா, ஏதாவது தேடி பார்த்தா இருக்குமா, வெறுமை தான் இருக்கும். என்ன இருக்கும், வெறுமை இருக்கும். மோடி இவ்வளவு சிரமப்படுறேன், அப்போ அவன் யோசிச்சு பார்த்தா என்ன இருக்கும், நமக்கு புள்ள குடும்பம் குட்டி கிடையாது, நம்ம இந்த நாட்டை ஆள்றோம், இருக்கிற ஜனங்களை நம்ம என்ன செய்கிறோம், முஸ்லீம் ஆகாதுன்றோம், கிறிஸ்டின் ஆகாதுன்றோம், இந்துக்கள் போதுன்னு சொல்கிறோம், இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவனுக்கு என்ன செய்ய தெரியலை, சிந்திக்கிற அறிவில். அப்போ அங்கே ஒரு வெறுமை இருக்குது. இப்போ செத்து போனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத அது சிந்திக்கக்கூடிய எண்ணத்தை யார் கொண்டுட்டு வர மாட்டா, பிசாசு கொண்டுட்டு வர மாட்டான். அப்போ யார் இருக்கிற, விஜய் இருக்க. விஜய் இருக்கும்போது விஜய்க்கு என்ன இருக்குது, குடும்ப பிள்ளைகள் அந்தரத்தில் கிடக்குது. சரியா, இவருடைய லைஃப் எப்படிப்பட்டது, சீர்கட்ட வாழ்க்கையாக இருக்குது. அப்போ இந்த நாட்டை நான் ஆளுகை செய்யும் போது இந்த மக்களுக்கு நான் என்னதாவது செய்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவன் செய்கிறேன். எப்படியே நாற்காலியில் உட்காந்து நான் சாகிற வரைக்கும் எப்படி நான் சினிமாவில் வந்து எப்படி ஆளுகை செய்தேனோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் போகிற வரைக்கும் ஆளுகை செய்யணும். அங்கே ஒரு வெறுமை, அங்கே ஒரு வஞ்சகத்தை என்ன செய்ய பிசாசு கொண்டு வந்து அவனை என்ன செய்கிறான், பகடக்காயாக எடுத்து பயன்படுத்துகிற ஆள். இப்போ அந்திகிறிஸ்துவின் ஆளுகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரை கொடுக்குறேன்ல, மிருகத்துக்கு ஒரு பவர், வலுசற்பம் வந்து மிருகத்துக்கு ஒரு பவர், கள்ள தீர்க்கதரிசிக்கு ஒரு பவர் கொடுக்குறேன்ல, அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவிதான் விஜயம்
மோடி, இப்படி நம்ம என்ன செய்யணும், இங்க இருக்கிற காரியங்கள்லாம் போட்டு பார்க்கணும். சரியா? இப்ப ஈரான் எடுக்கிறான். ஈரான் எதுக்கு போராடுறேன்? தன்னுடைய நாட்டுக்காக, எதிரிய அழிக்கணும்னு. அவனுடைய விருதத்துல இருந்து பிசாசு ஒரு வஞ்சகத்தை அனுப்புறேன். புட்டின் என்ன செய்யறான்? 36 வருஷம் வரைக்கும், அவனுக்கு 70 வயசு ஆகுது, 96 வயசு கணக்கு பண்றான்னு வச்சுக்கோங்க. அந்த வயசு வரைக்கும் எனக்கு எதிரி யாருமே இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் ரஷ்யாவை ஆளணும்னு சொல்லி அங்கே ஒரு வஞ்சகத்தை அவனுக்குள்ள அனுப்பி இருதயத்தை வெறுமையாக்கி ஆளுகை செய்கிறாரு. வஞ்சகத்தின் ஆடு. இப்படி எல்லாருமே, நீங்க யாரு சண்டைக்கு போனாலும், நான் இந்த இந்தியா நாட்டை ஒருத்தர் சண்டைக்கு வரேன், அப்ப நான் சண்டை போட்டுத்தே ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யாருடைய உதாரணம் இருக்குது? யோசபாத்தின் உதாரணம், இசைக்கியா ராஜாவின் உதாரணம். அப்ப தேசத்தை ஆளுகை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருந்து என்ன செய்வாங்க? ஆண்டவர் கூட இருப்பாரு. எடுக்கிற முடிவுகள் வெறுமையாக இருக்காது. அங்கே உண்மையான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும். இங்க பொய்யான தீர்க்க தரிசனம் என்னது? இவன் சினிமா வாணியில பாட்டுகளை படிச்சு நான் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி வருகிற காரியம். மோடி என்ன பண்றேன்? ஆர்எஸ்எஸ்ஸின் காரியத்தை புகுத்தி அது ஒரு தீர்க்க தரிசனம், அது பொய்யான தீர்க்க தரிசனம். சரியா? இப்போ நம்ம ஸ்டாலினும் எந்த ஒரு தலைவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை தேடாத ஒருத்த அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களும் யாருன்னா ஒரு பொய் தீர்க்க தரிசி, அந்த கிறிஸ்துவின் ஆளுகை உடையவர்கள். ரைட்டா? இப்போ ஸ்டாலின் அதே இடத்துல இருந்து நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்காரு, நம்முடைய வளர்ச்சி நல்ல லெவலில் போயிட்டு இருக்குது, அவர் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆளுகை செய்யிட்டானா அவருடைய ஆளுகைக்கு அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு எப்படி லிங்க் இருக்குன்னா, அவர் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. ஆனா அவர் இருக்கிற இடம், சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எதுல வந்தது? அந்த கமிஷன் பணத்துல. அப்ப அதெல்லாம் அவர் தரமட்டமாக்கி ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது அவருடைய இருதயத்துல என்ன இருக்கும்? ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் இருக்கும், உண்மை இருக்கும். அது வரைக்கும் விசுவாச இருதயத்தை வெறுமையாக்கி வஞ்சகாவியம் இருக்கும். வஞ்சகக்காரர்கள், சூழ்ச்சிக்காரர்கள் என்ன செய்வாங்க? மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு இருக்குது. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, மணியை பார்த்துக்கணும், 27 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ல வர்றவங்க எல்லாரும் சரி விக்கிரக வணக்கத்தினால என்ன செஞ்சுறாங்க? இவன் விக்கிரக வணக்கத்தினால என்ன செய்யற? பிசாசு அவங்களுக்குள்ள என்ன செய்ய? மஞ்சகத்தை 27 எசேக்கியல் 20 இப்போ நீ வாசிச்சதை ஒன்று நான் படிச்சுனேன். எசேக்கியல் 23ல் 27 பார்க்கும்போது அவங்க என்ன செய்றாங்க? பாகாலுக்கு பின்னாடி போறாங்க. பாகாலுக்கு பின்னாடி போய் ஒரு வஞ்சகத்தை அனுப்பி அவங்க பாகால் விக்கிரக வணக்கத்துக்கு ஆண்டவருக்கு விரோதம் வரும்போது அவர் என்ன செய்யறாரு? பாபிலோன் ராஜாவை எழுப்புகிற தேவனா இருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய சொப்பனத்தை என்ன செய்யறாங்க? என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். அந்த நம்ம இஸ்ரவேல் அவங்கள என்ன செய்றாங்க? அவங்க அந்த பிசாசின் சொப்பனத்தை சொல்லி தேவனுடைய நாமத்தை என்ன செய்றாங்க? மகிமைப்படுத்த விடாம என்ன செய்றாங்க? காரியங்களை நடப்பிக்கிற இஸ்ரவேல் பிதாக்கள் சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு பாபில் 40 வருஷம் இது பண்றாரு. அப்போ இன்னைக்கு இந்தியா தேசம் இருக்குது. இஸ்ரவேலுக்கு இறைமையா இருந்தாரு, ஏகப்பட்ட தீர்க்கதரிசி இருந்தாங்க. நீ இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியா தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்குது? விக்கிரகம் நிறைஞ்ச தேசமா இருக்குது. அப்ப இது இந்தியா தேசத்தை குறிச்சு சொல்றதுக்கு ஒரு இறைமை அந்த நாட்டுல இருக்காங்களா? ஏன் இல்லை? ஆண்டவர் முற்றிலுமா பாத்தீங்கன்னா பிசாசுடைய பிடியில கொடுத்துருக்கிறார். பிசாசின் பிடியில கொடுத்துருக்காரு. அதே நிலை அன்னைக்கு இணைஞ்சிருக்கு. இறைமையான காலத்திலேயே அந்த 27வது வசனத்துல பார்க்கும்போது அந்த காரியங்கள் இருக்குது. 28ல் பாத்தீங்கன்னா, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பனாக. அப்போ ஒரு சொப்பனம் பார்க்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. சொப்பனக்காரன் என்ன செய்யணும்? அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை என்ன செய்வார்? சொல்லணும்னு சொல்றாரு இந்த இடத்துல இறைமையா. இப்ப யாரு அவர் பேர் என்ன? நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டாரு. அங்கே உள்ள யாருமே என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. அப்ப அவனை என்ன பதில் சொல்ல ராஜாட்ட? இந்த மாம்சத்துக்குரிய தேவர்கள் இந்த சொப்பனத்தை சொல்ல முடியாது, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிற அவங்களால தான் சொல்ல முடியும்னா அவனுங்களே சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு?
ஒரு சொப்பனம் கண்டேன்னா அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லு, விவரி. இப்போ லதா சொப்பனம் பார்த்துச்சுன்னு சொல்லி பாரதி சொல்லுச்சு. அவங்களுக்குள்ள அவங்க எதுவும் சொப்பனத்துக்கு அர்த்தம் பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியலை. அப்போ அவங்க வந்து அந்த நான் சொப்பனம் சொன்னேன், இந்த சொப்பனத்துக்கு நீங்கள் வந்து அர்த்தம் சொல்லுங்க அப்படிங்கும்போது, நான் அர்த்தம் தெரியலன்னு நான் யாரு? ஆமாம், பொய் தீர்க்கதரிசி, உலக பிரகாரமாக பொய் தீர்க்கதரிசி. அப்போ அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்போது அது எதோட லிங்க் ஆகணும்? வேதத்தின் அடிப்படையில் லிங்க் ஆகணும். அப்படி லிங்க் ஆகும்போது நான் என்ன சொன்னேன்? யோனாவை பற்றி சொன்னேன். அடுத்து மீன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆதாயப்படுத்துறது. அப்போ உங்களுக்கு திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அந்த எஸ்போட்டிக்கு நேரம் போகுது, மீன் பிடிச்சிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா அதுக்கு நேரம் உங்கள் ஊழியத்தை ஆரம்பி. அப்போ அந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? நான் சொப்பனத்தை சொல்கிறேன், சொப்பனத்தை விவரிப்பானாகணும்னா அர்த்தத்தை சொல்லணும். சொப்பனம் தானே, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன்னு சொன்னேன். அந்த சொப்பனத்துக்கு நான் என்ன செய்யணும்னா, நீங்கள் சொன்னாலும் நான் சொன்னாலும் என்ன செய்யணும்? அந்த அர்த்தத்தை என்ன செய்யணும்னா சொல்லணும். வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். ரைட்டா? இன்னைக்கு ஒரு மோடி ஒரு சொப்பனமா, விஜய் ஒரு சொப்பனமா, ஸ்டாலின் ஒரு சொப்பனமா பார்த்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படிப்பட்ட சொப்பனமாக இருக்கு? வஞ்சக ஆய்வு அனுப்பின சொப்பனமாக இருக்கும். இதுதான் அதுக்குரிய அர்த்தம். அடுத்தது 29 27 என்ன சொல்றாரு? முடிச்சாச்சு. 28 வந்து பார்த்தீங்கன்னா, என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. ஆண்டவருடைய வார்த்தை இருக்குன்னா நீ என்ன செய்யணும்? வார்த்தையின்படி சொல்லு, அப்பதான் நீ உண்மையான தீர்க்கதரிசி. 27 பின்னாடி இருக்குவாங்க, இப்பதானே பார்த்தோம். 28 என் வார்த்தையில வந்து நீ சொல்றேன்னா, என்னுடைய வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையில உள்ள உண்மையை சொல்லணும். இப்போ பாரதி கேட்குது அப்படின்னா, சரி நீங்க வந்து யோனாவை குறித்து சொன்னீங்க, அப்போ அது வந்து எனக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில லிங்க் ஆகும்? இதுதான் உண்மை. தொடர்பு படுத்தி பார்க்கும்போது நீங்க என்ன செய்ய, 2 பேரும் சேர்ந்து இது வந்து யார் சொன்னாது? 2 பேரை யார் அனுப்புனாரு? இயேசு கிறிஸ்து அனுப்புனாரு. அப்போ அந்த உண்மை என்ன சொன்ன? உண்மையை நான் வந்து என்ன சொல்லணும். அப்போ பொய் தீர்க்கதரிசியா இருக்கணும், என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை வந்து விஜய்க்கு காமிச்சாலும் மோடிக்கு காமிச்சாலும் யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளை தானியேல் மாதிரி இருந்தாத்தே அவங்க என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு இப்போ உலக அளவில் ஒரு 2 பேருக்கு 2 சொப்பனத்தை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற ஒருத்தனை சொல்ல முடியாது. சொல்ல முடியும் போது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணி யாருமே இல்லையா, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, மதத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுகளை என்ன செய்யுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டான்னு. அப்போ எல்லாரும் என்ன செஞ்சு, நம்ம எல்லாரும் முதல் ஆளை கொண்டு தலையை சீவிடுவேன் அப்படித்தானே? அப்போ அந்த தலையை சீவாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சு அப்படி சமூகத்திலிருந்து ஆண்டவரே விஜய்க்கு ஒரு சொப்பனம், மோடிக்கு ஒரு சொப்பனம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது யாருக்கு சொல்லுவார்? தானியேலை போல உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லுவார். தானியேல் எப்படிப்பட்டோன்னா, 3 வேளையும் ஜெபம் பண்ணேன். வாலிப வயசில் என்ன செய்ய கரப்ஷன் ஆனேன். 70 வயசு வரைக்கும் 90 வயசு வயசில் இருந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 17 வயசில் போனால் 70 வயசு வரைக்கும் அங்கே இருந்த அங்கே வந்து கவர்மெண்ட்டில் வந்து வேலை பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ செத்தான்றது தகவல் இல்லை. சிறையிருப்புக்கு போனவங்க திரும்ப வரல. எஸ்ஐக்கள் சிறையிருப்புக்கு போனவங்க திரும்ப வரல. எரேமியா வந்து அந்த நாட்டில் இருக்கிறேன், அவனுக்கு வந்து எங்கே வேணாலும் போய்க்கலான்னு சொல்கிற ஒரு சுதந்திரம் கற்று கொடுக்குறாரு. அவனே கூப்பிட்டு சொல்கிறாங்கல்ல, ஏன் கூப்பிட்டு சொல்கிறாங்க? வேத வல்லுன்னு சொல்கிறாங்க. இவன் சொன்ன தீர்க்க தரிசனம் கோரேஸ் ராஜா வரைக்கும் போயிருச்சான், அது பாபிலோன் ராஜா வரைக்கும், நேபுகாத்நேச்சார் வரைக்கும். அப்போ நமக்கு சப்போர்ட்டாக சொல்கிறேன், அதனால நமக்கு வந்து அவன் சப்போர்ட்டான ஆளுன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. சாப்பாடுக்கெல்லாம் காசு கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், அப்புறம் கையில் காசு எங்கே வேணும் போய் இவனை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த சிறையிருப்புக்கு முன்னாடிலாம் அவனை படாத பாடுபடுத்துகிறாங்க. எருசலேம் நகரமே அழியும் போது இவனுக்கு என்ன கிடைக்குது? சாப்பாடு கிடைக்குது. சாப்பிட்ட மாதிரி தெரியல, அது அழுது சாப்பிட்ட மாதிரி தெரியல, அழுகிறேன். அடுத்து கையில் காசு கொடுக்குறேன். காசு கொடுக்கும்போது என்ன செய்யறேன்? அங்கே இருக்காம எங்கே போய் அவன் அங்கே இருக்குன்னு ஆசைப்படுறேன். இவங்க எந்த கூட்டம் போய் என்ன செய்யுது? எகிப்து கூட்டி போய் அங்கேயும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அங்கேயும் வந்து என்ன செய்ய, கல்லால் அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்லால் அடிச்சு மரத்தில் வச்சு கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. தீர்க்க தரிசிகளுக்கு எப்பவுமே உண்மையான வார்த்தை சொல்லணும். யாருமே உண்மையான வார்த்தை சொன்னால் எல்லாரும் எதிரியாத்த வந்து பார்ப்பாங்க. அப்போ
இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு, நான் நீ சொல்கிற சொப்பனத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னு உண்மையாக சொல்லணும். அப்போ உண்மையான தீர்க்கதரிசி என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியும். உண்மையான தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையே வரும். இப்போ வேதத்தை எடுத்து பைபிள் சொல்லி ஏகப்பட்டது நம்ம யூடியூப்ல பார்க்குறோம். எத்தனை பேர் வந்து இந்த வசனங்களை எடுத்து உண்மையா இதில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போதிக்கிற ஆட்களை பார்க்க முடியுதா? பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பார்க்கறதுக்கு ஆளும் இருக்காது. அப்படித்தானே? அடுத்து அது நேரத்தை பார்த்துக்கலாம். 29 என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்து அக்கினி, கண்மலையை நொறுக்கு, சம்மட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை வந்து அக்கினி அப்படின்னா தீ மாதிரி இருக்குன்றாரு. சம்மட்டினா ஒரு என்ன சொல்றது, ஒரு மலையவே அடிச்சு நொறுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குதுன்னா ஒரு சம்மட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து இருக்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது அந்த மனுஷனை வச்சுன்னா அக்கினியாய் பற்றி பிடிக்கும். அவன் வந்து பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் போகும்போது என்ன செய்வாங்க, சிலர் வந்து அழுது ஒப்பு கொடுப்பாங்க. சிலர் என்னுடைய வாழ்க்கையில வந்து கர்த்தர் இப்படி இடைப்பட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து கண்மலை அடிக்கிற சம்மட்டி அப்படிங்கும் போது ஒவ்வொரு அடியும் சம்மட்டியுமா இருக்கும். அவன் பாவம் பண்ணியிருந்தா அந்த பாவத்தை குறித்து உணர்த்தும் போது அவன் வந்து பயந்து நடுங்கி என்ன செய்வான், ஒப்பு கொடுப்பான். சரியா? சரியா தப்பா? ஆமா. அங்கே தூத்துக்குடியில் வந்து ஒரு சாயங்கால கூட்டத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது நான் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா படிக்கு ஏறுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தான் வருவாங்க. நான் வந்திருக்கேன்னா இப்போ வரமாட்டாங்க, போயிடுவாங்க. அவன் இந்த அக்கா வந்திருக்காங்களான்னு கேட்பாங்க. வந்திருக்காங்கன்னா கூட்டு மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்படியே கம்முன்னு அமைதியாக இருப்பாங்க. எப்போ யாரை என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கத்துறது வல்லமையாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா இப்பவும் பயன்படுத்துவார். சொன்னாலும் எந்த பையன் கேட்க போகிறேன், நான் தான் சொல்கிறது இல்லை. சரியா? இப்போ நம்ம இங்கே மதுரையில் ஏகப்பட்ட பத்தில ஒருத்தன் வந்து என்னது கூலிப்படை, நானும் கேள்விப்பட்டதே இல்லை. கூலிப்படை வந்து ஒருத்தன் வந்து தீர்க்க தரிசனம் வந்து வியாபாரி வந்தேன். அப்புறம் ஒருத்தன் வந்து தெரியாமல் இது சொல்லாமல் தெரியாமல் இனிமேல் நம்மகிட்ட கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு. அப்புறம் நம்ம ஷீபா 2 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவும் அந்த பிள்ளை போய் அவங்க அம்மாவை கூப்பிட சொன்னது, அவங்க அம்மா வர வேணாம் சொல்லிட்டேன். அப்போ அந்த பிள்ளையை குறித்து சொல்லும்போது சொன்னேன், புதுசாக இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வராதுங்க. கர்த்தர் சொல்லும்போது நினச்சி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வரலை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அக்கினி பச்சை பிடிக்கும், இல்லைன்னா 2மே இருக்குது. அடி நொறுக்கி தள்ளிடுறேன். அதாவது சம்மட்டிகளால் உடைக்கிற கண்மலை உண்டா இதில் இருக்கும் ஏசாயாவில். சம்மட்டினால வந்து கண்மலையில் வந்து அடிச்சு நொறுக்கிறேன். இப்போ செருபாபேலே நீ இது இப்போ இந்த பெரிய பருவத்துக்கு எங்கள் அம்மா அப்புறம் அப்படின்னு அவரை சொல்லுவார். செருபாபேலுக்கு வந்து ஆலயம் கட்டும்போது அந்த ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம். ஏசாயாவில் வந்து பார்த்திங்கன்னா சம்மட்டி வந்து கண்மலை அடிச்சு நொறுக்குன்னு ஒரு வசனம் இருக்கும். மாற்றுதான் நல்லா இருக்கும். மண்வெட்டியாங்கிறது 7:25 ஏசாயா. மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே உண்டே. சம்மட்டியை போல வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து சம்மட்டியை போல உண்டே. உண்டோ இல்லை உண்டே. போதும் போதும். மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலை.
மண்வெட்டினால கொத்தி என்ன செய்வாங்க, மலைகள் என்ன செய்வாங்க. இப்போ இன்னைக்கு இது எடுக்கிறாங்கல்ல, அது என்னது கரசரா, அதுக்கு பேர் என்ன, கல்குவாரி. இது மலையை என்ன செய்கிறாங்க, இரும்பு கட்டப்பாறைகளை வச்சு தானே இந்த மலையை காலி பண்ணிடுறாங்கல்ல. அன்னைக்கு எழுதி வச்சுட்டாரு, இப்படிலாம் பண்ணுவாங்க நினச்சி. அடுத்து வந்து சம்மட்டியை போல நொறுக்கும். கர்த்தருடைய வார்த்தை வந்து சம்மட்டியை போல நொறுக்கணும்னு சொல்லி ஒரு வசனம். புரியுச்சா? அது மட்டும் பார்த்து முடிச்சுக்கோ. இறைமையா இருக்கு 23, 29 வார்த்தை கரெக்டு தான், கரெக்டா? 23, 29 இங்கே நம்ம படிச்சதுல இருக்குது, அதுல இருக்குது. இதெல்லாம் சொல்லாம இறைமை 50, 23 வருஷம். 50, 23. சரி, 29 வரைக்கும் பார்த்துக்கோமா? சர்வபூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு விக்கிரவாக்கத்துக்கு. சங்கீதம் 74, 7:4 வந்து 6. ம். 7:4ல 6. சங்கீதம் 7:4, 6. இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திரவேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்பட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். ஆமா, விக்கிரகம் போது அந்த சம்மட்டி வச்சு பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டா இருக்கதான், கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாக இருக்குது. சரி, அதோட கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே எப்படி இருக்குமா, நொறுக்குகிற சம்மட்டியா இருக்கும். சும்மா தடவி குளிப்பாட்டுற மாதிரி, சோப்பு போட்டு குளிப்பாட்டுற மாதிரி இருந்தாலும் அது வந்து கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்றீங்க, நோய் 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 நோய்னு இருக்கீங்க. இப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு சம்மட்டி சுருக்கு 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 டப்பு டப்பக்கு டப்பக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு கோயிலும் பக்கத்தில் வர மாட்டேங்கிறீங்க. இப்போ பார்த்தாலும் ஒல்லுன்னு விழுகுறாங்க. மாறணும்னு சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறவங்க கடினமான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. சாஃப்டா பேசினா கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. ஓகே.